ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக சர்வே சந்து நிராமயா சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாத் பவேத். அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயிற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு தசகம் 48 பாராயணம். போன தசகத்தில் யசோதை தாய் அவங்கக்கிட்ட குட்டி கிருஷ்ணன் குறும்பு பண்ணதையும், பாலூட்டும் போது பாதி பால் பருகும்போது தனக்கு பசியாறதுக்கு முன்னாடியே தன்னோட தாய் தன்னை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகும்போது அவருக்கு சினம் வந்ததையும், அந்த சினத்தினால் தயிர் பானையை உடைச்சி எல்லா இடத்துலையும் சிதறடிச்சிட்டு போய் அவர் ஒளிஞ்சிக்கிட்டதையும், அப்போ யசோதை தாய் அவரை கண்டுபிடிச்சி ஒரு உரலில் கட்டி போட்டதையும் நாம் பார்த்துருந்தோம். இப்போது இந்த தசகத்தில் அவர் எதுக்காக இந்த லீலையை செஞ்சார், ஏன் உரலில் தானே கட்டுண்டார் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் பட்டத்திரிகள் ஸ்லோகங்களாக வடிக்க போகிறாரு. பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிறாரு. மிகவும் மகிழ்ச்சி கொண்ட விண்ணவர்கள் பொங்கி எழும் ஆர்வத்தால் உங்களை இப்போது தாமோதரன் அப்படின்னு அழைத்து துதி பண்ண ஆரம்பித்தாங்க. தாமோதரா தாமோதரா தாமோதரா, அதாவது தன்னோட உதிரத்தை, அதாவது வயிற்று பகுதியை தாமத்தினால், தாமம்ன்றது கயிற்றினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மிருதுவான வயிற்றையுடைய நீங்கள் விருப்பப்பட்டபடியே உரலில் கட்டுண்டீங்க. அப்படி எதுக்காக கட்டுண்டீங்க குருவாயூரப்பா, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிகழ்வை எத்தனை ஆழ்வார்கள் கொண்டாடியிருக்காங்க. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் அப்படின்னு ஆண்டாள் தன்னோட திருப்பாவையில் கொண்டாடுறாங்க. பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதரம் இருந்தவா கனிரே அப்படின்னு பெரியாழ்வார் கொண்டாடுறாரு. மதுரகவி ஆழ்வார் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணே பெருமாயன் அப்படின்னு கொண்டாடுறாரு. அதாவது குட்டி குட்டி கயிறை எடுத்து ஒன்றா சேர்த்து உங்களை தன்னோட பாசத்தினால கட்ட பண்ணிய அந்த பெரு மாயமான அந்த நிகழ்ச்சியை பற்றி அவர் பாடுறாரு மதுரகவி ஆழ்வார். பகவானை யசோதை கட்டியது மட்டிலும் தானே பெரியோர்கள் கூறினார்கள். ஆனால் இங்கே ஒரு கவிஞர் வேற மாதிரி சொன்னார். வியாசோ பபந்த சமுனிகி நிஜசுத்ரம் ஜாலைகி கோதா பபந்த மதுரை ஸ்துதி சுக்தி ஜாலைகி கோபி பபந்த சுலபம் கிருஹரஜ்ஜு ஜாலைகி ஹைதுதேவோ பபந்த பரமம் நனுபக்தி ஜாலைகி அப்படின்னு சொல்கிறாரு. குபேரனுடைய புத்திரர்களான நலகூப்பரன், மணிக்ரீவன் அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. இந்த கதையை சொன்னாதான் எதுக்கு இந்த மாயக்கண்ணன் தன்னோட விருப்பப்படி தானே போய் கட்ட பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறது தெரியும். இந்த குபேரனோட புத்திரர்கள் நலகூபரனும் மணிக்ரீவனும் சிவபெருமானை ஆராதித்து நிறைய செல்வம் பெற்றிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு கர்வம் கூட இருந்துச்சு. அதனால குருவாயூரப்பா, உங்கள் மேலே பக்தி இல்லாமல் ரொம்ப காலம் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஒரு சமயம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் திமிர் கூடி போய் அதில் மெய் மறந்தவங்களா உடலில் துணி இல்லாமல் குடி மயக்கத்தில் ஆடி பாடுகின்ற நிறைய இளம் பெண்களோட கங்கை ஆற்றில் விளையாடிட்டு இருந்தாங்க. இதை உங்களோட திருவடி பக்தரான நாரத முனிவர் பார்த்தாரு. நாரதரை கண்ட பெண்கள் சபிச்சிடுவாரோ அப்படின்ற பயத்தில் தங்களோட வஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டு உடுத்திக்கிட்டாங்க. ஆனால் மயக்கத்தினால மதி இழந்த இந்த நலனும் மணிக்ரீவனும் 2 பேரும் எதிரில் நாரத முனிவர் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனை கூட இல்லாமல் தங்களோட வஸ்திரங்களை எடுத்து கட்டிக்கலை. அந்த 2 பேரும் பக்தி கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்ததுனால உங்கள் மேலே பக்தி வரணும், மன அமைதி வரணுன்ற அந்த காரணத்துக்காகவே நாரத சாபம் கொடுத்தாரு. மன அமைதியும் பக்தியும் இல்லாமல் எப்படி சுகம் வரும்? இது நாரதருக்கு தெரிஞ்சுதான் இவங்களை திருத்தணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு சாபம் கொடுக்குறாரு. ஏன்னா முனிவர்களோட சாபங்கள் கூட வரங்கள் தான். நீங்கள் 2 பேரும், அதாவது என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நலகூப்பரும் மணிக்ரீவனும் நீண்ட காலம் மருத மரமாக இருங்க. ஏன்னா மரங்கள் தான் துணிகள் போடாது, அதாவது வஸ்திரங்கள் உடுத்தி கொள்ளாது. வஸ்திரம் உடுத்தி கொள்ளாத நீங்கள், அதுக்கும் தான் முன்னாடி ஒரு முனிவர் வராரு
அப்படின்னு தெரிஞ்சும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் மருத மரங்களாக போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ரீ ஹரியான பகவானை தரிசனம் செய்து அதுக்கு பின்னாடி உங்களோட பதவியான இந்த பதவியை நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லி அவர் சபிச்சிட்டாரு. இவ்வாறு குருவாயூரப்பா சபிக்கப்பட்ட அவங்க 2 பேரும் தான் உங்கள் வீட்டில் இப்போது கொல்லைப்புறத்தில் மரங்களாக நின்னாங்க. அவங்க சும்மா நிற்கலை, நீங்கள் வருவீங்க, உங்களோட தரிசனம் கிடைக்குன்ற ஆவலோட அவங்க கோகுலத்தில் மருத மரங்களாக பிறவி எடுத்து உங்கள் வீட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. இப்போது அவங்கக்கிட்ட நீங்கள் போகணும் இல்லையா, அதுக்கு ஒரு காரணம் வரணும். ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு விடுதலை கொடுக்குன்ற காரணத்துக்காக தான் நீங்கள் இப்படி ஒரு திருவிளையாடல் விளையாடி உங்களுக்கு தாமோதரன்ற பேர் கிடைக்க பெற்று இப்போது நீங்கள் அங்கே போக போகிறீங்க. அத்தகைய 2 மருத மரங்களின் இடையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, உற்சாகமாக உங்களோட கட்டியிருக்கு இல்லையா உரல், அதையும் இழுத்துக்கிட்டு மெதுவாக தவழ்ந்து போனீங்க. ஏன் உரலோட கட்டுனாங்க அப்படின்னா இந்த காரணத்துக்காக தான். இவரை வேறு எதுலையாவது கட்டியிருந்தா இந்நேரம் அதை உருட்டிட்டு போயிருக்க முடியாது இல்லையா, அதனால் உரலை தேர்ந்தெடுத்து அதில் கட்டணும்னு தான் நீங்கள் கரெக்டாக அம்மா தேடி வரும்போது உரல் கிட்ட நின்னீங்க. இப்போ உரலை சேர்த்து கட்டவே உங்கள் கயிறு, அதாவது அந்த கயிறு வயிற்றில் இருக்குது, அந்த கயிறை இழுத்துக்கிட்டு மெதுவாக நீங்கள் உரலையும் கூட்டிக்கிட்டு அந்த மருத மரங்களை நோக்கி தவழ்ந்து வந்தீங்க. உரல் குறுக்காக தகைந்ததால் வெகு காலமாக உளுத்து போயிருந்த அந்த 2 மரங்களும் ஆடி அசைந்து வீழ்ந்தது. உங்களோட திருவுருவம் ரொம்ப அழகாக குட்டியாக அந்த 2 மரங்களுக்கு நடுவில் போகிற மாதிரி நீங்கள் போனீங்க. அப்போது உங்களுக்கு பின்னாடி நீங்கள் இழுத்துட்டு வந்த அந்த உரல் அந்த மரங்களுக்குள்ளே போகாமல் கரெக்டாக அந்த 2 மரங்களையும் இடிச்சிட்டு, அது மரங்கள் ரொம்ப பழசாக இருந்ததுனால அதை வீழ்த்தி அடித்தது. கோவிந்தா, தங்களால் முறிக்கப்பட்ட அந்த 2 மரங்களும் கீழே விழுந்தவுடன் அவற்றின் நடுவிலிருந்து மிகவும் அழகு படைத்த 2 யக்ஷர்கள் அப்படியே தோன்றினாங்க. பெருமா உரலில் பிடிப்புண்டு இருந்து அங்கு 2 மாமருதம் இருத்த இப்பிள்ளை குருமா மணிப்பூன் குலாவி திகழும் திருமார்பு இருந்தவா காணீரே செய்கிளியீர் காணீரே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறாரு தன்னோட திருமொழியில். சிவபக்தர்களான இவர்கள் நாரத முனிவரின் அருளால் தங்களோட திருவடி அடைந்து இப்போது உயர்ந்த பக்தின்ற வரம் மட்டுமே போதும்னு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் வேற தெய்வங்களை வணங்குறவங்க கூட படிப்படியாக உங்களை வந்தடைகிறாங்க. பயனை எதிர்பார்க்காதவர்களான எந்த பக்தர்கள் ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக இருந்த போதிலும் மற்ற தேவதைகளை வழிபடுகிறார்களோ அவங்களும் என்ன தான் வழிபடுறாங்க. ஆனால் அவங்களோட வழிபாடு விதிமுறைப்படி உள்ளதுன்னு சொல்லி அவர் சொன்னார் அந்த அர்ஜுனன்கிட்ட. அதுக்கப்புறம் அந்த 2 மரங்கள் முறிந்து விழுந்த பயங்கரமான சத்தம் கேட்டு இடையர்கள் எல்லாம் ஓடி வந்தாங்க. அப்போது அவங்களோட தாய் எப்படி இருந்திருக்கும் அவங்களோட மனசு, ஐயோ நம்ம குழந்தைய எப்படி கட்டி போட்டுட்டோமே அப்படின்னு அவங்க வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாங்க. இதை பார்த்த நந்தகோபர் அனைவரையும் விடுவிக்கும்படி அவர் என்ன பண்ணார், முக்தி அளிக்கும் உங்களை வேகமாக ஓடி கட்டை அவிழ்த்து விட்டார். இதை பார்த்தா என்ன தெரியுது, இந்த உலகத்தில் இருக்க கட்டை அவிழ்த்து விடுறவரே நீங்கள் தான். ஆனால் நீங்கள் கட்டியிருந்த அந்த கட்டை அவிழ்த்து விட்டவர் உங்களோட தந்தையான நந்தகோபர். பாக்கியசாலி இல்லையா அவர்? அப்போ என்ன பண்ணார், ஒரு தந்தைக்கே உரித்தான அந்த கோபம் அவருக்கு இருக்கும் இல்லையா. 2 மரங்கள் நடுவில் சென்ற இந்த குழந்தை ஒரு காயமும் இல்லாமல் தப்பி இருக்கிறது அந்த பகவான் ஸ்ரீ ஹரியோட அருளால் தான். இது பெரிய வியப்பு அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட தாயை நோக்கி கோபத்தால் அவர் ஒரு பார்வையும் பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு எப்பேற்பட்ட சேஷ்டைகள் பண்ணாலும் நீ குழந்தைய இந்த மாதிரி கட்டி போட்டு குழந்தையோட மேனிக்கோ இல்லை அவரோட உதிரத்துக்கோ ஏதாவது ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களோட தாயை அவர் கடிஞ்சிக்கிட்டாரு. குருவாயூரப்பா, எப்பேற்பட்ட லீலை இது, நீங்கள் ஒரு லீலை பண்ணி அந்த லீலைனால் ஒரு அதிசயம் நடந்தது. ரொம்ப பயந்து போய் உங்களோட அந்த அழகான உதரத்தில் இருந்த அந்த தழும்பை பார்த்துக்கிட்டு அவங்க ரொம்ப அப்படி வெட்கி குனிந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அருளை எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறாரு பட்டத்திரிகள். ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். இன்னும் நிறைய தசகங்கள் பார்க்கலாம். வணக்கம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா
பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.